நமக்கு தெரியும், இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்த போது கர்த்தர் மீதியானியர் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்று 6வது அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கிறோம். இப்படி இருக்கையில் இந்த இஸ்ரவேல் புத்திரர்கள்லாம் நல்ல தானியத்தை எல்லாம் விளைத்து அந்த விளைச்சல் வரும்போது மீதியானியர் வந்து அதை கெடுத்து விட்டு போய்விடுவார்கள், நஷ்டப்படுத்தி போய்விடுவார்கள். இதனால இஸ்ரவேலர்களுக்கு பெரிய அடி, பலத்த அடி, மிகவும் ஒடுக்கப்பட்டார்கள், நெருக்கப்பட்டார்கள். அதாவது வலியில பெரிய வலி என்ன தெரியுமாங்க? ரொம்ப இரவும் பகலும் பிரயாசப்பட்டு அந்த பிரயாசத்தின் பலனாக ஒரு கிளாஸ் தண்ணி கூட குடிக்க முடியல அப்படின்னு வரும்போது இருக்கிற வலி இருக்குல்ல. சில நேரத்தில் சிலர் வந்து தங்க பர்சனல் காரியத்தை ஷேர் பண்ணும்போது ரொம்ப வேதனையா இருக்கும். நல்லா சம்பாதிக்கிறாங்க, நார்மலாக அவங்க சேலரி பார்த்தா மற்றவங்க வாங்குறத விட 2 மடங்கு 3 மடங்கு இருக்கும். ஆனா அவங்க மேல இருக்கிற கடன் சுமை, அவங்க மாசம் வட்டிக்கு கட்டுறது, இதெல்லாம் பார்த்தா அப்போ அவங்க அந்த சேலரி வாங்குறதுக்காக காலையிலே எழுப்பி புறப்பட்டு போவாங்க. இரவு வர ஒழுங்கா தூங்குறதுக்கு டைம் இருக்காது, ஒழுங்கா சாப்பாடு இருக்காது, வீட்டில் ஒழுங்கா சாப்பாடு இருக்காது. கடந்த நாள்ல ஒரு சகோதரி சொன்னாங்க, நல்ல பசி பாஸ்டர், அப்படி பல்ல கடிச்சிட்டு இருந்துட்டேன் அப்படின்னு. ஒரு சகோதரர் அப்படிதான் சொன்னார். சரி, பிள்ளைங்களுக்கு ஏதாவது வச்சு கொடுக்கணும், பல்ல கடிச்சிட்டு அப்படி இருந்துட்டோம். வெளியே தெரியாது, ஏன்னா நல்லா வாழ்ந்திருப்பாங்க. நல்ல வாழ்ந்த வாழ்க்கை எப்படி வெளியே போய் சொல்ல முடியும்? வெளியாட்ட சொல்ல முடியும்? வெளியே பார்த்தா எல்லாமே அவங்களுக்கு இருக்கிறது போல இருக்கும். ஒவ்வொருவருடைய வேதனை அதுதான். அவர்களுடைய இருதயம் காற்றிலே அடிபட்டு காட்டு மரங்கள் ஆடுவது போல ஆகாசுடைய இருதயம் ஆடுது. இது ஏசாயாவுக்கு தெரியுது. ஏசாயா வந்தாரு, சொல்லிட்டு போயிட்டாரு. திருப்பி சொல்றேன், அவங்கிட்ட ஒரு அடையாளத்தை கேட்க சொல்லு. நான் அடையாளத்தை கொடுக்கிறேன். ஏன்னா அவன் இருதயம் வலிக்குது, அவன் இருதயம் துடிக்குது, அவன் இருதயத்துல என் வார்த்தை போய் இன்னும் இருக்கவில்லை. தாவீது என்ன சொல்லுகிறார்? நம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்து இல்ல, அவன் இருதயத்தில் இருக்க மாட்டேங்குது. ஆகாசோட இருதயத்தில் என் வார்த்தை போய் உட்கார மாட்டேங்குது. அதனால நீ அவன் அடையாளத்தை கேட்க சொல். சிலர் ஓவர் ஸ்மார்ட் ஆவாங்க. ஆண்டவர்தே இவர் சொன்னா, நான் ஆண்டவரை பரீட்சை பார்க்க மாட்டேன். ஆண்டவர் பார்த்தார், கொஞ்சம் ஓவரா தெரியல உனக்கு என்ன நம்பவும் முடியாதான்? அப்போதான் ஆண்டவர் சொல்றார், ஆண்டவரே உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். ஆண்டவரே உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே கிதியோனின் நாட்களிலே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் போதுதான் கர்த்தர் கிதியோனிடத்திலே வந்து பேசுகிறார். கர்த்தர் பேசின வார்த்தைகள் 6வது அதிகாரத்தின் 12வது வசனம், 14வது வசனம், 16வது வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அதை வாசியுங்கள். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகிறதுக்கு முன்பதாக அதற்கு முந்தின வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்ரியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வந்தோம் எடுத்தோம் போனோம் சொல்லி பேசல. கர்த்தருடைய தூதனானவர் உட்கார்ந்தார், ஒரு மரத்தின் கீழே வந்து உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன், யாருடைய? ஆமென், யோவாசுடைய குமாரன் கிதியோன் கோதுமை மீதியானியரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். அடுத்த வசனம், கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி. எதுக்கு இந்த வார்த்தைகளை எடுத்து சொல்லுகிறேன் தெரியுமா? கர்த்தர் அவசரப்பட்டு பேசவே மாட்டார். ஹல்லேலூயா. அவசரப்பட்டு யாருக்கும் வாக்கு கொடுக்கவும் மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் ரொம்ப அவசரப்பட்டு நிறைய பேசுவோம், நிறைய வாக்கு கொடுப்போம். என் ஆண்டவர் அப்படி பேசவும் மாட்டார், அப்படி வாக்கு கொடுக்கவும் மாட்டார். ஒருத்தன்ட கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் என்றால் அவனுடைய ஃபுல் சரித்திரத்தையும் அறிந்த பின்புதான் அவர் அந்த வார்த்தையை அவனுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, டீடைல் அவர் போரடிக்கிறது பார்த்து. இப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகினா, நல்ல கவனி, ஆல்ரெடி அங்கதான் இருக்கிறார். ஆனா அவனுக்கு என்ன செய்யல தெரியல. வார்த்தை இருக்கிறது, வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது, நமக்கு தெரியல. கர்த்தர்
வேளை வரும்போது அதை வெளிப்படுத்துகிறார், அதை எடுத்து தருகிறார். ஊற்று அங்கதான் இருக்குது. யாருக்கு தெரியல? ஆகாருக்கு தெரியல. கர்த்தர் கண்ணை திறந்து வெளிப்படுத்தினது போல் அவர் வந்து உட்கார்ந்துட்டார். அதனால பிள்ளை இருக்கும் இடத்தில் அதன் சத்தத்தை கேட்டேன். ஆகாரே, நீ பிள்ளைய கொண்டு ஒரு மரத்து கீழே வச்சேல்ல, நான் இருந்தேன். அதனாலதான் ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் ஏற்கனவே வாக்கு கொடுக்கிறார். நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன் கூட நான் இல்லைன்னு சொல்லிட்டு எதுவும் பேசிட்டு இருக்காத. ஆமென். அவங்க போயிட்டாங்களா? போயிட்டாங்க. ஐயோ, இவங்க வந்தாலே சிஸ்டர் போகல, அவங்க இவங்க வந்தாலே சந்தோஷம். உடனே மாத்திடுவோம். நம்ம இப்படி ஆண்டவர்கிட்ட மாற்ற முடியாது. எனவேதான் ஆண்டவர் வந்து யாரோ மாதிரி எம்மாவூருக்கு போன 2 சீஷர்களோடு கூட சேர்ந்து பயணித்தார். அவர்கள் கண்கள் என்ன செய்யப்பட்டிருந்து? மறைக்கப்பட்டது. அங்கேயே கர்த்தர் ஓபன் பண்ணி இருக்கலாம். ஓபன் பண்ணி இருந்தா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? க்ளோரி, ஹalleluya, ரத்தம் செய்யும் சொல்லியிருப்பாங்க. ஓபன் பண்ணாததுனால உள்ள இருக்கிறதெல்லாம் சொன்னாங்க. நாங்க ஒருத்தரை நம்பி இருந்தோம், அவர் அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவார் நம்பி இருந்தோம். ஆண்டவர் கொஞ்ச நேரம் பார்த்தார், இதுக்கு மேல விட்டா பேதுருவை விட மோசமா பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால கர்த்தர் புத்தி இல்லாத அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு மந்தமா இருக்கிறீங்களேன்னு சொல்லி உட்கார வச்சு 2 தட்டெல்லாம் கொடுத்து அவங்க கண்களை திறந்து தம்மை காண்பித்து கொடுக்கிறார். அவர் உட்கார்றார். பிரியமானவர்களே, உங்களை நோக்கி வார்த்தை வருதுன்னா திடீரென்று வரல. அவர் வார்த்தையெல்லாம் ஏற்கனவே செட் பண்ணி வச்சுட்டு அந்த வேலைக்காக, நாம் வார்த்தை நிறைவேறும் வேலைக்காய் காத்திருக்கிறோமே, அவர் வார்த்தையை வெளிப்படுத்தும் வேலைக்காய் காத்திருக்கிறார். இந்த டைம்ல கிதியோன்ட்ட சொல்லலாம். இந்த டைம்ல, அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, ஆமென், வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க, சரியான நேரத்தில் உங்களுக்கான வார்த்தை வந்ததுனால மட்டும்தானே இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறீர்கள். அப்படி சொல்லுகிறவர்கள் மாத்திரம். எனவேதான் ஏசாயா சொல்லுகிறான், சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை கொடுக்கும்படிக்கு அவர் எனக்கு கல்வி மானின் நாவை தந்தருளினார். சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ கர்த்தர் பேசுகிறார். என்ன பேச நானே வாசித்து விடுகிற நேரம் இல்லாததுனால ஆமென் 12 சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார். இப்படி சொல்லும் போதே கிதியோன் பயந்திருப்பான். 14வது வசனத்திலே சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேல் மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். நீ ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. 16 சொல்லுகிறார், நான் உன்னோட கூட இருப்பேன். ஒரு மனுஷனை முறிய அடிப்பது போல நீ மீதியானியரை. புரிந்து கொள்ளுங்கள், ஒரு மனிதன் வாழ்வதற்கு இந்த 3 வார்த்தைகளும் தாராளம், போதுமானது. இந்த வார்த்தைகளிலே, கிதியோனோடு பேசின வார்த்தைகளில் என்னெல்லாம் காணப்பட்டது தெரியுமா? ஒன்று, நம்பிக்கை காணப்பட்டது. நம்பிக்கை காணப்பட்டது. என்ன நம்பிக்கை? இந்த நிலைமைக்கு மாற்றம் வரும், இந்த நிலைமை மாறும். கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தையில என்ன இருக்கிறது தெரியுமா? நம்பிக்கை இருக்கிறது. இந்த நிலைமை மாறும். கர்த்தர் அதுக்கு தான் பேசுறார். இதை நம்பணும். இந்த எலும்புகள் உயிர் அடையுமா? உயிர் அடையுமா? ஆண்டவரே, எசேக்கியேல் சொல்றார், உங்களுக்கு தான் தெரியும். பேசு, வார்த்தை பேசு, மாற்றம் வரும், மாற்றம் வரும். கர்த்தருடைய வார்த்தையில் என்ன இருக்கிறது? உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க வீட்டுல போய் சொல்லுங்க. இப்ப நான் சொன்னதை நீங்க சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தையில் என்ன இருக்கிறது? நம்பிக்கை இருக்கிறது. நம்பிக்கை இருக்கிறது. நல்ல புரிந்து. ஏன் அந்த கிதியோன் 3 காரியத்தை சொல்லிட்டு இருக்கிறான். ஒன்று, கர்த்தர் எங்க கூட இல்ல, கர்த்தர் எங்க கூட இல்ல. கிதியோனுடைய மனசு சொல்லுது. எனவேதான் கிதியோனை டச் பண்ணதும் உள்ள இருக்கிறதை வெளிப்படுத்துகிறான். 13வது வசனம். ஒன்று, கர்த்தர் என் கூட இல்ல, கர்த்தர் எங்க கூட இல்ல. 2வது சொல்றான், இனி அற்புதம் நடக்காது, இனி அற்புதம் நடக்காது. 3வது சொல்லுகிறான், கர்த்தர் எங்களை ஒப்பு கொடுத்துட்டார், கர்த்தர் எங்களை கைவிட்டு விட்டார், கர்த்தர் எங்களை ஒப்பு கொடுத்து விட்டார். இனி எங்க வாழ்க்கையில மீதியானியர் நினைக்கிறது தான் நடக்கும். இதை யார் சொல்லிட்டு இருக்கிறா? கிதியோனுடைய மனசு சொல்லிட்டு இருக்கிறது. இனி என் வாழ்க்கையில இந்த டாக்டர் சொன்னதுதான் நடக்கும். இனி என் வாழ்க்கையில என்னை விரோதிக்கிறவங்க சொன்னதுதான் நடக்கும். இனி என் வாழ்க்கையில
இவனுக்கு என்ன நடக்குது பாருன்னு சுத்தி இருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்க சொல்றதுதான் நடக்கும். இதுதான் அதனுடைய நிலை. இந்த நிலையில தான் கர்த்தர் வார்த்தையை கொடுக்கிறார். பராக்கிரமசாலியே அப்படிங்கிறார், நீ இரட்சிப்பாய். ஆமென். ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல இந்த மீதியானியரை நீ முறியடிப்பாய். ஒரு மாற்றம் வரும் என்கிற நம்பிக்கை வருகிறது. அதோடு கூட இந்த வார்த்தையில கிதியோனுக்கு அடுத்து என்ன கிடைக்கிறது தெரியுமா? தைரியம் கிடைக்கிறது. என்ன தைரியம் தெரியுமா? கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். அடுத்து என்ன கிடைக்கிறது தெரியுமா? எதிர்காலம், எதிர்காலம், ஃபியூச்சர். கர்த்தருடைய வார்த்தையில நமக்கு ஹோப் இருக்கிறது, ஸ்ட்ரெங்த் இருக்கிறது, ஃபியூச்சர் இருக்கிறது. என்ன ஃபியூச்சர்? நீ மீதியானியரை முறியடிப்பாய், முறியடிப்பாய். நீ முறியடிக்கப்பட மாட்டாய். இதுவரை நினைச்சிட்டு இருந்தா நான் எப்படி முறியடிக்கப்பட போகிறேன். காரணம், மீதியானியர் நினைக்கிறதா இனி என் வாழ்க்கையில நடக்க போகிறது. அவன் திருடுவான், அவன் கொல்லுவான், கடைசியில் என்னை அழிப்பான். இப்படிப்பட்ட எண்ணத்தில் இருக்கிறவனுக்கு எதிர்காலமே கிடையாது. அவனுக்கு முன்னாக வாசல்கள் இருந்தாலும் திறக்கப்பட்டிருந்தாலும் அவன் கண்களுக்கு முன்னே அது அடைக்கப்பட்டது போலதான் இருக்கும். ஆனால் கர்த்தர் வந்து பேசுகிறார், நீ ஒரு மனுஷனை முறியடிப்பது போல இந்த மீதியானியரை முறியடிப்பாய் சொல்லும் போது அந்த இடத்துல ஃபியூச்சர் ஓபன் ஆகிறது. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்தது இந்த வார்த்தையில் என்ன இருக்கிறது தெரியுமா? நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம் இருக்கிறது. என்ன தீர்மானம் தெரியுமா? இப்ப நான் கோதுமை எல்லாம் போரடித்துட்டு இருக்கிற டைம் அல்ல, இப்ப நான் மீதியானியரோடு யுத்தம் பண்ணுகிற டைம். தீர்மானம் எடுக்கணும். எஸ், நான் ரெடி ஆயிட்டேன். அடுத்து என்ன இருக்கிறது தெரியுமா? செய்யும்படியான காரியம் இருக்கிறது. அதுதான் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. பேசப்பட்ட வார்த்தையில நம்பிக்கை இருக்கிறது, தைரியம் இருக்கிறது, எதிர்காலம் இருக்கிறது, நாம் எடுக்க வேண்டிய தீர்மானங்கள் இருக்கிறது, செய்யும்படியான காரியங்கள் இருக்கிறது. இதை கேட்கும் போது எல்லாருக்குமே சந்தோஷம். அதே போலதான் கிதியோனுக்குள்ள இப்போ கிதியோன் ஆண்டவரை பார்த்து ஒரு அடையாளம் கேட்கிறான். என்ன அடையாளம் கேட்கிறான் என்பதை விட எதற்காக அந்த அடையாளம் கேட்கிறான் தெரியுமா? 17வது வசனத்தை இப்பொழுது வாசியுங்கள். அப்பொழுது அவன், உம்முடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோட பேசுகிறவர், நான் வாசிக்கிறேன், என்னோட பேசுகிறவர் தேவரீர்தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை. ஏன்னா என்கிட்ட இல்லாத நம்பிக்கை இப்பொழுது வருது, எனக்கு இல்லாத தைரியம் இப்பொழுது வருது, எனக்கு இல்லாத எதிர்காலம் இப்பொழுது என் கண்ணுக்கு முன்னாடி பிரகாசமா இருக்கிறது. நான் எடுக்காத தீர்மானங்களை இப்பொழுது நான் எடுக்க போகிறேன், செய்யாத காரியங்களை இப்பொழுது நான் செய்ய போகிறேன். ஆண்டவரே, இது பேசுனது நீங்க இல்லைன்னு மட்டும் தெரிஞ்சிட்டுனா இது அவ்வளவு எனக்கு எதாய் போயிரும் தெரியுமா? வீணாய் போயிரும். இது என் பலவீனம். ஏன் என் பலவீனம்? ஏன்னா என் மனசு என்ன சொல்லுது தெரியுமா? ஆண்டவர் உன் கூட இல்லை, ஆண்டவர் உன் கூட இல்லை. என் மனசு என்ன சொல்லுது தெரியுமா? இனி உன் வாழ்க்கையில் அற்புதமே நடக்காது. என் மனசு என்ன சொல்லுது தெரியுமா? உன் வாழ்க்கையில மீதியானியர் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்கும். இந்த சத்தம் தான் நான் கேட்டுட்டே இருக்கிறேன். என் மனசும் அதுதான் சொல்லுது, என்னை சூழ்ந்திருக்கிறவர்களும் அதுதான் சொல்றாங்க, என் மாம்சமோ என்னுடைய பலவீனம் அதுதான் சொல்லிட்டு இருக்கு. இப்படிதான் நான் கேட்டுட்டு இருக்கிறேன். இந்த சத்தம் தான் எனக்குள்ள எழும்பி கொண்டிருக்க. இப்போ நீங்க வந்து சொல்றீங்க, இல்ல உனக்கு எதிர்காலம் இருக்கிறது, உனக்கு நம்பிக்கை இருக்கிறது, இந்த சூழ்நிலை மாற போகுதுன்னு கேட்க ரொம்ப நல்லா இருக்கப்பா. இந்த வார்த்தையை நான் நம்பி நான் அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கணும்னா எனக்கு ஒரே ஒரு தயை காட்டுங்க. உங்க கண்கள் எப்படி கேட்கிறான் பாருங்க. உங்களுடைய கண்களில் இப்பொழுது எனக்கு தயை கிடைத்ததானா, என்னோடு பேசுகிறவர் தேவரீர் தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். பேசுகிறது கர்த்தர் தான் என்பதை உறுதிப்படுத்துகிறான். நம்முடைய வாழ்க்கையில இந்த உறுதி இல்லைன்னு வைங்கள, வாக்குத்தத்தை என்னால நம்ப முடியல,
வாக்குத்தத்தத்தை என்னால விசுவாசிக்க முடியல. கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னால கேட்க நல்லா இருக்கு, கேட்க நல்லா இருக்கு, யாருக்கு வேண்டான் இருக்கு. மீதியானியர் கை என் மேல ஓங்குறது, இந்த நிலையில உன் கை மீதியானியர் மேல ஓங்குன்னு சொன்ன கேட்க நல்லா இருக்கு. ஆனா இப்படி நடக்கணும்னா அது யாரு பேசுனா மட்டும்தான் நடக்கும் தெரியுமா? கர்த்தர் பேசுனா மட்டும்தான் நடக்கும். ஆண்டவரே, இப்போ நான் கேட்ட வார்த்தைகள் எல்லாம் ஏதோ ஒரு மனுஷன் சும்மா என்கிட்ட சொன்ன வார்த்தையா இருக்க கூடாது. இது கர்த்தர் பேசின வார்த்தை தான் என்பதை நான் அறியும்படிக்கு எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க. காட்டில் உள்ள மரங்கள் காற்றில் அசைவது போல அசைந்து கொண்டிருக்கிற உள்ளமே, நீ கேட்ட வார்த்தை கேட்க நல்லா இருக்கு, உன் ஆத்மாவை குளிர பண்ணுகிறது. ஆனால் நம்பி அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு உன் மன எண்ணங்களும் உன்னை சூழ்ந்திருக்கிறவர்களுடைய சத்தங்களும் உன்னை குழப்பிக் கொண்டிருக்கிறதே. இது நடுவில் பாருங்க, ஒரு ரேடியோல ஒரு சேனல்ல நம்ம வைத்து அந்த சத்தத்தை கேட்கிறதற்கு நம்ம டியூன் பண்ணுவோம். ஆரம்பத்தில் ஃப்ரீயா டியூன் பண்ணிட்டு இருப்போம். அந்த நம்பர் கிட்ட வரும்போது ரொம்ப மைன்யூட்டா டியூன் பண்ணுவோம். கரெக்ட் பாயிண்ட் வர்றது வரைக்கும் நாய்ஸ் கேட்டுட்டே இருக்கும். டிஸ்டன்ஸ் போக போக நாய்ஸ் மட்டும்தான் கேட்கும். கிட்ட 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 வர வர நாய்ஸும் கேட்கும், இடையில இடையில வாய்ஸும் கேட்கும். ஆனா கரெக்ட் பாயிண்ட்ல வந்ததுக்கு அப்புறம் நாய்ஸ் எல்லாம் அவுட் ஆயிடும், வாய்ஸ் மட்டும்தான் கேட்கும். இப்போ கிதியானுக்குள்ள அவருடைய வாய்ஸும் கேட்குது, உள்ள இருந்து நாய்ஸும் கேட்குது. அதனாலதான் ஆண்டவரே, அப்பா கேட்க ரொம்ப நல்லா இருக்கு, எனக்குள்ள இருந்து கேட்கிற வார்த்தையில எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்குள்ள இருந்து கேட்கிற வார்த்தையில எனக்கு தைரியம் இல்லை, எனக்கு எதிர்காலம் இல்லை. ஆனா எனக்கு முன்னாக இருந்து நான் எப்படிப்பட்டவன் என தெரிந்து என் கூட நீங்க பேசுறீங்களே, இதுல எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, இதுல எனக்கு தைரியம் இருக்கிறது, இதுல எனக்கு எதிர்காலம் இருக்கிறது, இதுல நான் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் இருக்கிறதப்பா. ஆண்டவரே, எனக்கு ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும். என்ன கன்ஃபர்மேஷன் வேணும்? உங்களால இதை செய்ய முடியுமாங்கிற கன்ஃபர்மேஷன் இல்ல. நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர்னு எனக்கு தெரியும். எனக்கு ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சா போதும்பா. என்ன கிதியோனே உனக்கு தெரியணும், என்கிட்ட பேசுறது நீங்க தான், என் கூட பேசுறது நீங்க தான், எனக்கு தெரியும். ஆண்டவரே, நான் கிரகிக்க கூடிய அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இல்லை. எனக்கு அநேகருடைய குழப்பங்கள். ஆவியானவர் இந்த பகல் வேளையிலே திட்டமாய் பேசும்படி இந்த வார்த்தையை தந்தார்.